மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல 10th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் எ மேட்ரஸ் இஸ் மார்க்டு ஃபார் ₹7,500, சரிங்களா, 7,500 என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருள் மெத்த வாங்குகிறோம். அண்டு இஸ் அவைலபிள் அட்டு 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டு. அது என்ன ஆகுது அப்படின்னா 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறானுங்க. அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10%ங்கிறான், அதுக்கப்புறம் என்னங்கிறான் அண்டு 20%ங்கிறான். ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்டு பை த கஸ்டமர். இப்போ அந்த கஸ்டமர் எவ்வளோ கட்டினா போதும்? 7,500 அந்த பொருள் வாங்குறாங்க. எப்படி? 2 டிஸ்கவுண்ட்டில். முதல் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10%, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20%. இப்போ அந்த கஸ்டமர் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பாங்கன்னு கேட்குறான். சரிங்களா? கொஸ்டின் 10th ஒன்று போட்டுக்கோங்க. சக்ஸசிவ்னாவே அடுத்தடுத்துன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தடுத்து ப்ரைஸ் கொடுக்குறான், டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 7,500. மார்க்கெட் ப்ரைஸு 7,500. இப்போ அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1 - A/100 இன்ட்டு ப்ராக்கெட்டில் 1 - B/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இதை மனப்படம் பண்ணிக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோ 1 - A/100, அடுத்த ப்ராக்கெட்டு 1 - B/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா A ஈக்குவல் டு 10%ன்னு கொடுத்துட்டான். அதே போல் B ஈக்குவல் டு 20%ன்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இப்போ எழுதிக்கங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1 - 10/100. அந்த ஏக்கு பதிலாக இந்த ஃபார்முலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க? 10 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. பர்சன்டேஜுங்கிறதுனால பை 100. ஓகேங்களா? இன்ட்டு 1 - 20/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 7,500. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 0 அடிப்பட்டுருமா? இந்த 0 கேன்சல் ஆகிடுங்களா? இப்போ 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணுங்க. 1 இதை கேன்சல் பண்ணால் 5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன வரும்? இங்கே 10 இருக்கா? அப்போ 10 - 1 / 10. சரிங்களா? இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணிக்குவோம். இங்கே கீழே இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். கரெக்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது அதே போல் இங்கே 5 இருக்கா? அப்போ 5. சரிங்களா? இங்கே 5 இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 5 - 1 / 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ இன்ட்டு 7,500. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 10ல் 1 போயிடுச்சுன்னா 9/10. இங்கே 4/5 இன்ட்டு 7,500. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இது இப்படியே கேன்சல் பண்ண முடியுங்களா? எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட் வேறு இந்த 5ஐயும் இந்த 750 கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 1 டைம் மீதி ரிமைனிங் 2 வருங்களா? 2 வந்ததுன்னா 5 0. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஐயும் 4ஐயும் 150 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5,400. அதாவது therefore amount to be paid by customer எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹5,400. ஓகேங்களா?